நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜேஎஸ் வந்துட்டாருங்க. என்னது ஜேஎஸ் டே, அவரு வேற லெவல் வக்கீலியாச்சு. கரெக்டா எவ்வளவு பெரிய குற்றத்தையும் அசால்ட்டா அது குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வேற லெவல்ல வாதாட்டு போயினே இருப்பாங்கடா. அவர் எப்பவுமே கெட்டவங்களுக்கு நல்லவன், நல்லவனுக்கு கெட்டவன், அப்படிப்பட்ட வக்கீலாச்சு. அவரை யாரா பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, வேற யாரு நம்ம கௌதம் தான். எல்லாரும் குறுக்கு வழியில போகும்போது நாமளும் குறுக்கு வழியில போனோம், அது தப்பு இல்லை. நல்லதை தட்டி கேட்க குறுக்கு வழியில போறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. அந்த மாதிரியே கரெக்டா குறுக்கு வழியில இப்ப ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சதோட மட்டும் இல்லாம இனிமே தான்டா அந்த கௌதமோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஸ் கூட்டு போறாரு. ஜேஎஸ் வந்து அஞ்சலியை கூட்டு, என்ன அஞ்சலி வயிற்றுல குழந்தை இருக்காட்டு, குழந்தை எப்படி இருக்கு, செக்அப் எல்லாம் போனீங்களா, உங்க ஹஸ்பண்ட் குழந்தையெல்லாம் பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓ எல்லாமே பார்த்தாரு, நல்ல பார்த்துட்டு எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு, நல்லாவே செக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிவி இருக்குமே அதுல போட்டு கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம கார்த்தி திருத்துன்னு முழிக்கிறா, என்னடா இது இவன் ஏதோ நடக்காதளவு சொல்றான், இது வரைக்கும் ஒரு நாள் நம்மளுக்கு போட்டு காட்டினது, நம்ம காண்றது கனவா இல்ல நினைவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாக்குற அளவுக்கு அங்க நிறைய பொய்யா அடிக்கி தள்ளுற. அதெல்லாம் பார்த்ததும் நம்ம கார்த்திக்கே ஒரு பக்கம் சந்தேகம் வந்துருது. கார்த்தி வந்து அந்த இடத்துக்கு வந்ததுமே பொண்டாட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான், இவங்க கேட்கற மாதிரி இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணி காட்டுருவோம், அப்படி டெஸ்ட்டை இங்க செஞ்சு காட்டினாதான் எல்லாருக்கும் உண்மை வெளிச்சத்துக்கு வரும், என் பொண்டாட்டி கர்மக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உண்மை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே அவங்க ஹஸ்பண்டே ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை, அடுத்து என்ன நடக்குமோ அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயா சொல்ல உடனே ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அஞ்சலிக்கு ஒரு பக்கம் கதி கலங்கு, இது வேறு ஒழுகுது, சொட்ட சொட்ட சொல்லு, இது தாஜ்மஹால் கொடுங்கணும் வேண்டும் வாக்கிலேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி ஒரு பக்கம் மூஞ்ச பார்த்து பாட்டு போடுறாரு நம்ம கௌதம. உடனே அஞ்சலி நீ என்ன மாட்டி விட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, எல்லாத்துக்கும் உனக்கு சரியான ஆப்பா சரியான சூப்பா வைக்க வேண்டாம், அன்னைக்கு தெரியல அந்த அஞ்சலி யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா பாக்குறாங்க. யாரோட நம்ம அஞ்சலி இப்படி வீராப்பா பாக்குறா சாமி, அவ பாக்குற பார்வையை பார்த்தா நம்ம கௌதமா ஒரே அடியா போட்டு தள்ளிடுவா போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, டே எல்லாம் என்னடா நேர்முகத்தை தான் பாத்தீங்க, மறுமுகத்தை பார்த்தது இல்லையே, அதாவது நல்லா இருக்குமாமா கொஞ்சம் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறாரு. தலைவா வெளியே அதை சொல்ற போற ஸ்டோர் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொன்னாலும் மறுபக்கம் கரெக்டா நம்ம அஞ்சலிக்கு டெஸ்ட் பண்றதுக்கு டாக்டர் எல்லாமே வந்துடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல வீரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாத்துக்கலாம் போட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம அஞ்சலி நிறைய தில்லாலங்கடி வேலை, நிறைய முள்ளமன்றி வேலை, முடிச்சு வைக்க வேலை, இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமான வேலை என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவீங்க, ஏன்னா அதுக்கு எனக்கே நல்லா தெரியும் நீங்க தெரியாததான் சொல்லுவீங்கன்னு. அப்படி நிறைய வேலை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவனை என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாருங்களேன், அண்ணன் கொடுத்த வச்சுன்னு சும்மா நொய்யின்னு ஆட்டம் போட்டுனே இருக்கான். சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, என்னோட அண்ணன் குடத்துக்குள்ள கோழி குட்டி எங்க இருக்க, கோழி குஞ்சு கோழி குஞ்சிலே வந்துச்சு, முட்டையை உடைச்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க இருந்து செம டென்ஷன்ல இருக்காங்க. யார் பக்கம் தீர்ப்பு வரும், என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாம. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், தருக.